Hi, welcome you to learn English. ரொம்ப கேஷுவலாக டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி மாடல் சென்டென்சஸ் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்து அதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். டேக் யுவர் ஓன் டைம். எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. டேக் யுவர் ஓன் டைம். டேக் அப் டு ஈவினிங். ஈவினிங் வரையும் டைம் எடுத்துக்கோங்க. டேக் அப் டு ஈவினிங். Do not spit. Spit அப்படின்னா என்னது? துப்புறது, எச்சில் துப்புதல். Do not spit. Is this time enough? இந்த நேரம் போதுமா? Is this time enough? Don't you have time? உனக்கு நேரமே இல்லையா? Don't you have time? Don't you have time to study? படிக்கிறதுக்கு உனக்கு நேரமே இல்லையா? Did you give money for their work? அவங்க வேலை பார்த்ததுக்கு பணம் கொடுத்தீங்களா? Did you give money? Past form, கடந்த காலத்தில் கேட்குற கேள்வி. Did you give money for their work? I have no time. எனக்கு நேரமே இல்லை. I have no time. I will not allow if they come with incomplete record. ரெக்கார்ட் கம்ப்ளீட் பண்ணணும். இன்கம்ப்ளீட் ரெக்கார்டாக வந்தால் நான் அலோவ் பண்ண மாட்டேன். Ask him to finish his work fast. அவரிடம் வேலையை சீக்கிரம் முடிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். ஆஸ்க் அப்படின்னா இந்த இடத்துல கேள்வி கேட்குறது கிடையாது, சாதாரணமாக கேட்டுக்கிறது. ஓகே, இந்த வேலையை சீக்கிரம் முடிங்கன்னு கேட்டுக்கோங்க. ஆஸ்க் him to finish his work fast. You go directly there. நீங்கள் நேரடியாக அங்கே போங்க. You go directly there. It's time to leave. நம்ம கிளம்புறதுக்கு நேரம் வந்துருச்சு. It's time to leave. Shall we leave now? நம்ம கிளம்பலாமா? நம்ம போகலாமா? Find him fast. அவரை வேகமாக கண்டுபிடிங்க. Find him fast. I am leaving. நான் கிளம்புறேன். நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். He is moving. அவரும் கிளம்புறாரு. அவர் நகர்கின்றார். He is not there. அவர் அங்கே இல்லை. See you again. மறுபடியும் பார்க்கலாம். See you again. Goodbye. Take care. ஒரு கான்வர்சேஷன் முடிக்கிறப்ப இந்த டைலாக் யூஸ் பண்ணுவோம். Goodbye, take care. Is this enough for you? இது போதுமா உங்களுக்கு? Is this enough for you? Damn it அப்படின்னு சொல்கிறோம்ல. Damn it. அந்த என் சைலண்ட். Damn it. Hell with it. இது எல்லாமே டிஸப்பாயிண்டடில் சொல்கிறது, அதாவது வெறுப்பாக சொல்கிறது. Damn it. Hell with it. Oh my God அப்படிங்கிறது. Oh my God அப்படிங்கிறது சர்ப்ரைஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆர் யூ லிசனிங்? நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கீங்களா? ஆர் யூ லிசனிங்? எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ ஏதாவது ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறப்ப ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ கேட்டு இன்டரப்ட் பண்ணுவோம். எக்ஸ்கியூஸ் மீ சார், எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேக் எ நோட் ஆஃப் தீஸ் கேர்ஃபுல்லி. இவைகளை குறிப்புகள் எடுத்துக்கொள்ளுங்கள். கவனமாக குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மேக் எ நோட் ஆஃப் தீஸ் கேர்ஃபுல்லி. கேன் ஐ ஹாவ் இட் செட் அகைன்? திரும்பவும் சொல்கிறீங்களா? கேன் ஐ ஹாவ் இட் செட் அகைன்? பி ரெடி ஃபார் எனிதிங். எதற்கும் தயாராக இருந்து கொள்ளுங்கள். பி ரெடி ஃபார் எனிதிங். பர்டன். கேன் ஐ ஹாவ் இட் கிளியர்? நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக புரியல, அதுக்கு தான் அந்த பர்டன். கேன் ஐ ஹாவ் இட் கிளியர்? அதை மறுபடியும் கிளியராக சொல்ல முடியுமா? கேன் ஐ ஹாவ் இட் கிளியர்? பி அவேர். கவனமாக இருங்க. தேங்க்ஸ் சார். டேக்கிங் லீவ் ஆஃப் யூ சார். தேங்க்ஸ் சார். டேக்கிங் லீவ் ஆஃப் யூ. அந்த யுவர் அப்படின்னு டைப் ஆகிருக்கு, யூன்னு திருத்தி வாசிக்கோங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மேக் ஹிம் அவேர் ஆஃப் த ப்ராப்ளம். அவர்கிட்ட அந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி வைங்க, தெரியப்படுத்துங்க. மேக் ஹிம் அவேர் ஆஃப் தி ப்ராப்ளம். முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த முதல்ல அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்லி அப்படின்னு யூஸ் பண்ணலாம். செகண்ட்லி, தேர்ட்லி அப்படின்னு நம்பர் கொடுக்கலாம். ஃபைனலி முடிக்கிறப்ப கடைசியாக அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபைனலி. கன்க்ளூசிவ்லி, ஒரு பெரிய எலாபரேட்டிவாக ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு கன்க்ளூசிவ்லி அப்படின்னு சொல்லலாம். அட் தி எண்ட், கடைசியாக. இது எல்லாத்தையுமே சுருக்கமாக சொல்லணும்னா அப்படிங்கிறதுக்கு சம்மிங் அப். சம்மிங் அப் வாட் ஐ டோல்டு அப்படின்னு சொல்லலாம். சம்மிங் அப் வாட் ஐ ஹாவ் டோல்டு அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் எ நைஸ் டாபிக் ரியலி இஸ்ன்ட் இட்? இட்ஸ் எ நைஸ் டாபிக், ரொம்ப நைஸ் டாபிக், நல்ல டாபிக். ரியலி இஸ்ன்ட் இட்? அப்படியா அப்படின்னு கேட்குறது. வாட் டு யூ மீன்? என்ன சொல்கிறீங்க? வாட் டு யூ மீன்? வாட் டிட் ஹீ மீன்? அவர் எதை சொல்லி பேசுகிறாரு? அவர் எந்த அர்த்தத்தில் பேசுகிறாரு? வாட் டிட் ஹீ மீன்? எந்த அர்த்தத்தில் பேசினார்? பாஸ்ட் ஃபார்ம். வெல் செட். நல்லா சொன்னீங்க. வெல் செட். ப்ளீஸ் எலாபரேட். கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ப்ளீஸ் எலாபரேட். விரிவாக சொல்லவும். யூ ஹாவ் ட்ரிவன் த நெயில் ஆன் இட்ஸ் ஹெட். யூ ஹாவ் ட்ரிவன் த நெயில் ஆன் இட்ஸ் ஹெட். நெத்தியில் அடித்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் driven the nail on its head. You are right. நீங்கள் சொன்னது சரி.
இஃப் யூ டெல் லைக் தட் யூ வில் பி சார்ஜ்ட். நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா யூ வில் பி சார்ஜ்டு. சார்ஜ்டு மீன்ஸ் ஃபைன். ஃபைன் பண்ணப்படுவீர்கள். ஓகே, பனிஷ் பண்ணப்படுவீர்கள் அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ டெல் லைக் தட் யூ வில் பி சார்ஜ்டு. we have started paying the price. we have started paying the price. விலையை கொடுக்க தயாராகிவிட்டோம், ஆரம்பித்து விட்டோம். what would you suggest? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? what would you suggest? நீங்கள் என்ன சஜஷன் கொடுப்பீங்க? let us find out suitable solution. எல்லாருமே சேர்ந்து ஒரு தீர்வை கண்டுபிடிப்போம், பொருத்தமான ஒரு தீர்வை கண்டுபிடிப்போம். let us find out suitable solution. then what? அப்புறம் என்ன? all man made. இட்ஸ் நாட் நேச்சுரல். இயற்கையானது இல்லை, எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. ஆல் மேன்மேட். இட்ஸ் நாட் அ சீக்ரெட். இது ரகசியம் இல்லை. இட்ஸ் நாட் அ சீக்ரெட். இட்ஸ் வெரி மச் ஹேண்டி. ஹேண்டி அப்படின்னா கைக்கடம் அடக்கமாக, கைக்குள்ள அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் வெரி மச் ஹேண்டி. கொஸ்டின்ஸ். வாட் ஆர் த மெத்தட்ஸ் அடாப்டட்? என்ன மெத்தட்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணீங்க, ஃபாலோ பண்ணீங்க? வாட் வில் பி த அவுட்கம்? அது என்ன ரிசல்ட் வரும்? வாட் வில் பி? ஸோ ஃபியூச்சர் டென்ஸ். வாட் வுட் பி த ரிசல்ட்? ரிசல்ட் என்னவாக இருக்கும், இருக்கக்கூடும்? ஹவ் வில் யூ சால்வ் திஸ் ப்ராப்ளம்? இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஹவ் வில்? வில் வந்திருக்கிறதுனால எல்லாமே இனிமேல் தான் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஹூ வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ்? யார் இதற்கு பொறுப்பு? ஹூ வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ்? யார் இதற்கு பொறுப்பாக இருப்பார்கள்? ஒய் டிட் தே லீவ்? ஏன் அவங்க போனாங்க? லீவ் அப்படின்னா விலகி செல்லுதல். ஒய் டிட் தே லீவ்? டேக்கிங் லீவ் ஆஃப் யூ சர்ஸ். டேக்கிங் லீவ் ஆஃப் யூ சர்ஸ். சர்ஸ்ன்னு ப்ளூரல் இருக்குது. ஸோ ஹையர் அஃபீஷியல்ஸ் நிறையா பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஒவ்வொருத்தட்டையும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ சர்ஸ் அப்படின்னு பன்மையில் சொல்கிறது. ஐ டேக் லீவ் சார், மேடம். இது ஒருத்தர் இருந்தால் சொல்கிறது. ஐ டேக் லீவ், நான் இந்த இடத்த விட்டு போகிறேன். ஐ ஹாவ் டு லீவ் நவ், நான் இப்போ கண்டிப்பாக போகணும். ஐ ஹாவ் டு லீவ் நவ். மே ஐ கோ அவுட், இது பெர்மிஷன் கேட்குறது. நான் வெளியே போகலாமா? நோ தேங்க்ஸ், இது கைண்டாக ரெஃப்யூஸ் பண்ணுறது. நோ தேங்க்ஸ். இட்ஸ் கேஷுவல், இது வழக்கமானது தான். இட்ஸ் கேஷுவல். இட் டசன்ட் மேட்டர், இதிலலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. இட் டசன்ட் மேட்டர். மே ஐ கண்டினியூ மை ஒர்க், நான் என்னுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாமா, என்னுடைய வேலையை கண்டினியூ பண்ணலாமா? மே ஐ கண்டினியூ மை ஒர்க், இது கொஸ்டின். ஸோ அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் டைப் ஆகலை, அதை திருத்தி வாட்சிக்கோங்க. மே ஐ கண்டினியூ மை ஒர்க், மே ஐ கோ அவுட், இந்த ரெண்டுமே கொஸ்டின்ஸ். கொஸ்டின்ஸ் மார்க் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும். பாராட்டுறதுக்கு வெல் டன், குட் ஜாப், வித் ப்ளஸர், குட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். கேன் யூ கம் வித் மீ, என் கூட வர முடியுமா? மே ஐ கெட் இன் சார், நான் உள்ளே வரலாமா? பெர்மிஷன் கேட்குறது. சால் ஐ கோ தேர், நான் அங்கே போகலாமா? வில் யூ ப்ளீஸ் பெர்மிட் மீ டு ஸ்பீக், என்னை பெர்மிட் பண்ணுவீங்களா பேசுகிறதுக்கு? ப்ளீஸ் பெர்மிட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். வில் யூ ப்ளீஸ் பெர்மிட் மீ டு ஸ்பீக்? குட் ஐ மீட் யூ அட் தி லைப்ரரி, நான் உங்களை லைப்ரரியில் மீட் பண்ண முடியுமா? டு யூ வாண்ட் மீ டு கம் வித் யூ, டு யூ வாண்ட் மீ டு கம் வித் யூ, நான் உன்னுடன் வர விரும்புகின்றாயா? டு யூ வாண்ட் மீ டு கம் வித் யூ? மேக் அன் அட்ராக்டிவ் ஓப்பனிங். ஸ்டார்டிங் எப்போவுமே அட்ராக்டிவாக இருக்கணும், ஓப்பனிங் எப்போவுமே அட்ராக்டிவாக இருக்கணும். கெட் யுவர் ஆடியன்ஸஸ் அட்டென்ஷன். ஆடியன்ஸ் அப்படின்னாலே நிறைய பேர்னு அர்த்தம், ப்ளூரல் ஃபார்ம். ஆடியன்ஸஸ் அப்படிங்கிறது அவர்களுடைய அப்படின்னு அர்த்தம். ஆடியன்ஸஸ் அட்டென்ஷன். ஐடென்டிஃபை த டாபிக். டாப்பிக்கை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டாபிக். அந்த டாப்பிக்கின் முக்கியத்துவம், அந்த தலைப்பின் முக்கியத்துவத்தை சொல்லுங்கள். தேங்க் தம் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க் தம், அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். தேங்க் தம் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹாப்பிலி எவ்ரி திங் இஸ் ஃபைனலைஸ்ட். நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. டிட் யூ மேக் ஷுர், அதை உறுதிப்படுத்தினீங்களா? சம் ஆஃப் தம் ஆர் நாட் அட்ராக்டிவ். சிலவைகள் அட்ராக்டிவாக இல்லை. சம் ஆஃப் தம் ஆர் நாட் அட்ராக்டிவ். எமர்ஜென்சி டீம் ஹேஸ் பீன் அப்ரூவ்ட். எமர்ஜென்சி டீமுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. வி மஸ்ட் பி வெயிட்டிங் ஃபார் எனி அர்ஜென்ட் கால். அவசர அழைப்புக்கு நம்ம வெயிட் பண்ணி ஆக வேண்டும், கண்டிப்பாக வெயிட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். வி நீட் நாட் ஒரி ஆன் தேட். அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. வி நீட் நாட் ஒரி ஆன் தேட். ஹாவ் தே கம், அவங்க வந்துட்டாங்களா? லெட் மீ வாட்ச் எவ்ரி திங், நான் எல்லாத்தையுமே பார்க்குறேன். லெட் மீ வாட்ச் எவ்ரி திங். யூ நோ ஒய் யூ ஹாவ் பீன் கால்ட் அப் நவ். உன்னை ஏன் இங்கே கூப்பிட்டாங்க, இப்போ கூப்பிட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? யூ நோ ஒய் யூ ஹாவ் பீன் கால்ட் அப் நவ். வி ஆர் ஹியர் டு இன்ஸ்டால் த மிஷின்ஸ். நாங்கள் இங்கே
மிஷின்ஸ் இன்ஸ்டால் பண்ண வந்திருக்கோம். ஹாவ் யூ இன்ஸ்ட்ரக்டட் ஆல் ஆஃப் யுவர் சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டிங்களா? அதாவது கூட வேலை பார்க்குறவங்க சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லலாம். எஸ் சார், அஃப்கோர்ஸ். நாட் ஒன்லி தேட், அது மட்டும் இல்லை. நாட் ஒன்லி தேட், டிட் தே டேக் ஏ நோட் ஆஃப் தம்? அவங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டாங்களா? டிட் தே டேக் ஏ நோட் ஆஃப் தம்? ஆர் தே கான்ஃபிடென்ட்? அவங்க உறுதியாக இருக்காங்களா? கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களா? ஷால் வி ஃபினிஷ்? நம்ம முடிச்சுக்கலாமா? இட்ஸ் அ லாங் டீச்சிங். இது ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டு இருக்கிற டீச்சிங். யூ ஹேவ் ஸ்பெண்ட் மச் டைம். நீங்கள் ரொம்ப நேரம் செலவழிச்சிட்டிங்க. ரிமெம்பர் திஸ் ஃபார் அவர். எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ கேன் ஸ்பீக், உங்களால் பேச முடியும். யூ கேன் கன்வே எவ்ரி திங் இன் இங்கிலீஷ், உங்களால் எல்லாத்தையுமே இங்கிலீஷில் சொல்ல முடியும். இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸில் இருக்கிற வேர்ப், நவுன், அட்ஜெக்டிவ் இது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.